அஸ்ஸலாம் அலைக்கும் குழந்தைகளா. இன்னைக்கு நாம குகையில் சிக்கிய 3 நண்பர்கள் பற்றிய ஒரு கதையை பார்ப்போம். சரிங்களா? சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போவோம். ஒரு காலத்துல 3 நண்பர்களும் காட்டு வழி பயணம் போனாங்களாம். அப்போ பயங்கரமா புயல் அடிச்சுது, மழை வேற பெஞ்சுது. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு எதுவுமே புரியலையாம். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், அதோ அங்க பாருங்க ஒரு குகை தெரியுது, அதுல நம்ம 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னாராம். உடனே 3 பேரும் ஓடி போய் அந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்துல மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்து குகை வாசலை அடைச்சிடுச்சு. அல்லா, வெளியே போக வழி இல்லாம 3 பேரும் பயந்து போயிட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நம்ம இதுவரைக்கும் செஞ்ச நல்ல காரியங்களை நினைச்சு அல்லா கிட்ட வேண்டினா கண்டிப்பா வழி பிறக்கும்னு சொன்னாரு. உடனே முதல் நண்பர் கையை ஏந்தி அல்லா கிட்ட வேண்டினாரு. இறைவா, என் பெற்றோர் மிகவும் முதியவர்களாக இருந்தார்கள். நான் என் குழந்தைகளுக்கும் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களுக்கும் முன்பாக அவங்களுக்கு ராத்திரி பால் கொடுப்பேன். ஒரு நாள் நான் விலங்குகளுக்கு பச்சை புற்களை தேடி வெகு தூரம் சென்று விட்டேன். மீண்டும் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. நான் பால் கறந்து எடுத்துட்டு வந்தேன். ஆனா அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களை எழுப்ப எனக்கு மனசு இல்லை. என் பெற்றோர் பால் குடிக்கும் வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு கூட பால் கொடுக்க கூடாதுன்னு இருந்தேன். அதனால பால் பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு பொழுது விடிகிற வரைக்கும் அவங்க எந்திரிக்க காத்துட்டு இருந்தேன். என் பிள்ளைங்க பசியில என் காலில் விழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க எந்திரிச்சதும் பால் குடிச்சாங்க. கடவுளே, நான் இதெல்லாம் உன் திருப்திக்காக மட்டும்தான் செஞ்சேன்னா இந்த பாறையால் எங்களுக்கு வந்திருக்க கஷ்டத்தை நீக்கு என்றார். உடனே என்னாச்சு தெரியுமா குழந்தைகளா? பாறை கொஞ்சம் நகருச்சு, ஆனா வெளியே போற அளவுக்கு இடம் இல்லை. அப்புறம் இரண்டாவது நண்பர் வேண்டினாரு. இறைவா, எனக்கு ஒரு உறவினர் இருந்தால், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை நேசிப்பதை விடவும் அதிகமாக நான் அவளை நேசித்தேன். நான் அவளை ஆசைப்படுத்த முயற்சித்தேன். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். பஞ்சத்தால் பெரும் துன்பம் ஏற்பட்ட ஒரு காலத்தில் அவள் என்னிடம் உதவி கேட்டு வந்தாள். நான் அவளுடன் உடல் உறவு கொள்வதற்கு நிபந்தனையாக 120 தினார்கள் கொடுத்தேன். அவள் சம்மதித்தாள். நாங்கள் ஒன்றாகச் சேர்ந்தபோது நான் அவளுடன் உடல் உறவு கொள்ளப் போகும்போது அவள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், தப்பான காரியம் பண்ணாதீர்கள் என்று வேண்டிக் கொண்டாள். அதை கேட்டு அவளை மிகவும் ஆசைப்பட்டாலும் நான் அவளிடமிருந்து விலகிச் சென்றேன். நான் கொடுத்த பணத்தையும் அவளிடமே வைத்துவிட்டேன். இறைவா, நான் உன் திருப்திக்காக மட்டுமே இந்த செயலை செய்தால் நாம் இருக்கும் இந்த கஷ்டத்தை நீக்குவாயாக என்றார். மறுபடியும் பாறை கொஞ்சம் நகருச்சு, ஆனா அப்பவும் அவங்க வெளியே போற அளவுக்கு இடமில்லை. அப்புறம் மூன்றாவது நண்பரும் வேண்டினாரு. இறைவா, நான் சில கூலி ஆட்களை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு கூலி கொடுத்தேன். ஆனா ஒருத்தன் அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை விட்டுட்டு போயிட்டான். நான் அந்த பணத்தை பிசினஸ்ல போட்டேன். பிசினஸ் நல்லா போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூலி ஆள் திரும்பி வந்து, கடவுளோட அடியாரே, எனக்கு சேர வேண்டிய கூலிய கொடுங்கன்னு கேட்டான். நான் அவன்கிட்ட, நீ பாக்குற எல்லாமே உனக்குத்தான், ஒட்டகம், மாடு, ஆடு, அடிமை எல்லாமேன்னு சொன்னேன். அவன், கடவுளோட அடியாரே, என்கிட்ட ஜோக் பண்ணாதீங்கன்னு சொன்னான். நான் அவன்கிட்ட, நான் ஜோக் பண்ணலன்னு உறுதியா சொன்னேன். அதனால அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், எதையும் விடல. கடவுளே, நான் இதெல்லாம் உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் செஞ்சேன்னா எங்க கஷ்டத்தை நீக்கு. உடனே என்னாச்சு தெரியுமா குழந்தைகளா? பாறை முழுசா நகர்ந்துடுச்சு. 3 பேரும் குகைக்கு வெளியே பாதுகாப்பா வந்தாங்க. அல்லாஹ்க்கு நன்றியும் செலுத்தினாங்க. சந்தோஷமா அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. கதை எப்படி இருந்துச்சு?
இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம் செஞ்ச நல்ல காரியங்கள் எப்போவும் நமக்கு உதவும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அத்தோட நாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்போவும் பாசத்தோடும் மரியாதையோடும் இருக்கணும். அதோட பெண்கள் கிட்ட கண்ணியமாகவும் நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட நியாயமாகவும் இருக்கணும். சரியா? நாளைக்கு இன்னொரு நல்ல கதையை பார்ப்போம்.